கர்த்தரை முறுமுறுக்காதே, கர்த்தரை நோக்கிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் சகோதரா. நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது என்று சொல்லுகிறது. அவர் 42ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதே அதிகாரத்தில் சங்கீதம் 105 44ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவருக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். எகிப்து ஜனங்க அடிமையாக இருந்தாங்க. ஆண்டவர் நோக்கி குக்கரிட்ட போது கடந்து வந்து அற்புதங்களை செய்தார் அல்லவா. வறண்ட சமுத்திரத்தில் வறண்ட இடத்துல தேவன் பதில் கொடுத்தார் அல்லவா. வாழ்க்கை வறட்சியாக இருக்குன்னு நினைக்கிறியா? வறண்ட இடத்துல நீரூற்ற உண்டாக்கின தேவன் நீ நம்பி இருக்கிறியே. அந்த தேவனை நீ நம்பி இருக்கிறியே. உன் பாலைவனமான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை மாற்ற அவரால் கூடாததா? யோசித்துப்பார். நம் தேவன் சத்தியமுள்ள தேவன், சரித்திர நாயகன், உலகத்தில் உண்மையாக பிறந்து உண்மையாக வாழ்ந்து ஜீவனை கொடுத்த தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவரை நோக்கிப்பார். கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.